இருக்கும் வாழ்வை சிறக்க வைக்கும் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஐயப்பனை பார்க்க போகிறேன், சபரிமலைக்கு போகிறேன். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஐயப்பன் நம்மளை பார்க்குறதுக்காக நம்மளை கூப்பிடுறாரு. நம்ம அங்கே போய் சபரிமலைக்கு போனதுக்கப்புறம் தரிசனம் கிடைக்குதோ இல்லையோ, ஐயப்பன் நம்மளை பார்க்குறாரு. அதுதான் உண்மை. அவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 80,000 90,000 பேர் தரிசனத்துக்கு வராங்க. அவ்வளோ கூட்டத்துலேயும் மணிக்கணக்காக ஐயப்ப சாமிகள் நின்று சாமியை பார்க்க போகிறாங்க. அதுவும் குறைஞ்சது 2 நிமிடம் 2 செகண்டு தான் பகவானை பார்க்க முடியும். அந்த 2 செகண்டில் பகவான் நம்மளை பார்த்துருவார். யார் முறையாக விரதம் இருந்து பகவானை பார்க்கணும் அப்படிங்கிற தூய எண்ணத்தோடு எந்த ஐயப்ப சாமி வராங்களோ, அந்த ஐயப்ப சாமியை கண்டிப்பாக ஐயப்பன் பார்ப்பார். நீங்கள் ஐயப்பன்ட்ட எதுவும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஐயப்பன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சரியாக செய்வார். பெரிய பெரிய ஆட்கள் நின்று அரை மணி நேரம் ஐயப்பனை பார்த்து வணங்கினாலும் ஐயப்பன் பார்க்கணும். நம்ம பார்க்குறது விஷயம் கிடையாது. ஐயப்பன் அந்த 2 செகண்டில் நம்மளை பார்த்துருவார். அந்த தரிசனம்தான் உண்மையான தரிசனம். ஐயப்ப சாமிகளுக்கு சுவாமியே சரணம் ஐயப்பா. எந்த ஐயப்ப சாமியும் நான் சாமியை நல்லா பார்க்கல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க.